யூபிஐ பரிவர்த்தனைகளுக்கு வங்கிகளும் யூபிஐ சேவையை அளிக்கும் நிறுவனங்களும் கட்டணம் விதிப்பதற்கு அனுமதிக்கலாமா என்ற விவகாரத்தில் அரசின் முடிவு இன்னும் நிலுவையில் உள்ளது. இருந்தபோதிலும் இது பல கொள்கை ரீதியான கேள்விகளுக்கு வழிவகுத்துள்ளது. இந்த விவகாரம் குறித்து அதிகாரப்பூர்வ முடிவு எதுவும் இன்னும் அறிவிக்கப்படவில்லை என்றாலும் அதற்கான ஆயத்த பணிகள் தெளிவாக தெரிகின்றன. எந்தெந்த வகையான பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் வசூலிக்கப்படலாம் என்பதை அறிவிக்க அரசுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் பணம் செலுத்துதல் மற்றும் தீர்வு முறைகள் சட்டத்தில் செய்யப்பட்ட திருத்தம் மட்டுமே இதுவரை மேற்கொள்ளப்பட்ட ஒரே அதிகாரப்பூர்வ மாற்றமாகும். இது சமீபத்தில் மக்களவையில் எந்தவித விவாதமும் இன்றி நிறைவேற்றப்பட்ட வரி விதிப்பு மற்றும் பிற சட்டங்கள் திருத்த மசோதா 2026 மூலம் செய்யப்பட்டுள்ளது. இந்த சட்ட திருத்தத்திற்கு முன்பு யூபிஐ மற்றும் ரூபே டெபிட் கார்டு பரிவர்த்தனைகளுக்கு கட்டணங்களில் இருந்து விலக்களிக்கப்பட்டிருந்தது. 1 கோடி ரூபாய் முதல் 1.5 கோடி ரூபாய்க்கும் அதிகமான விற்றுமுதல் கொண்ட பெரிய வணிகர்கள் மேற்கொள்ளும் பரிவர்த்தனைகளுக்கும் 2000 ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள பரிவர்த்தனைகளுக்கும் மட்டுமே கட்டணம் அனுமதிக்கப்படலாம் என்று அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது மொத்த யூபிஐ பரிவர்த்தனைகளில் சுமார் 5% மட்டுமே பாதிக்கும். இருப்பினும் திருத்தப்பட்ட புதிய சட்டம் இந்த வரம்பை மேலும் விரிவுபடுத்துவதற்கான அதிகாரத்தை அரசுக்கு வழங்குகிறது. வணிகர்கள் இந்த செலவை நுகர்வோர் மீது சுமத்துவார்கள் என்றும் இதனால் நுகர்வோர் மீண்டும் இலவசமாக பயன்படுத்தக்கூடிய ரொக்க பண பயன்பாட்டிற்கே திரும்புவார்கள் என்றும் அஞ்சப்படுகிறது. அதே வேளையில் இந்த விவகாரத்தை டிஜிட்டல் பண பரிவர்த்தனை அமைப்பின் கோணத்தில் இருந்தும் பார்க்க வேண்டும். 2020 யூபிஐ இலவசமாக்கப்பட்டது. அன்றைய தினத்திலிருந்தே யூபிஐ அமைப்பை பராமரிப்பதற்கான செலவை தாங்களே ஏற்று வருவதாக இந்த சேவையை வழங்கி வரும் நிறுவனங்கள் வாதிட்டு வருகின்றன. இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா சமீபத்தில் கூறியதைப் போல யூபிஐ சேவைக்காக யாராவது ஒருவர் பணத்தை செலுத்தியே ஆக வேண்டும். இனிமேலும் அந்த யாரோ ஒருவர் வங்கிகளாகவோ அல்லது யூபிஐ சேவையை வழங்கும் நிறுவனங்களாகவோ இருக்கக்கூடாது என்பதையே அவர் அவ்வாறு குறிப்பிட்டிருக்க வேண்டும். இருப்பினும் இதன் செலவு சுமையை இவர்கள் மட்டுமே தனித்து சுமக்கவில்லை. வரி செலுத்தும் பொதுமக்களும் இதில் ஒரு பகுதியை ஏற்கனவே ஏற்றுக்கொண்டுள்ளனர். சிறிய வணிகர்கள் மேற்கொள்ளும் 2000 ரூபாய் வரையிலான பரிவர்த்தனை செலவுகளின் ஒரு பகுதியை ஈடுகட்ட யூபிஐயை செயல்படுத்தும் நிறுவனங்களுக்கும் வங்கிகளுக்கும் அரசு மானியம் வழங்கும் திட்டம் ஒன்றை 2021 அறிமுகப்படுத்தியது. இதற்காக அரசு ஏற்கனவே சுமார் 11,349 கோடி ரூபாயை செலுத்தியுள்ளது. மேலும் 2026-27 ஆண்டிற்காக 2000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் வரிப்பணத்தில் ஒரு பகுதி ஏற்கனவே இதற்காக பயன்படுத்தப்படும் போது நுகர்வோரிடமும் வணிகர்களிடமும் கூடுதல் கட்டணம் கேட்கப்பட வேண்டுமா என்பதே கேள்வியாகும். பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் மூலம் மக்களை யூபிஐ பயன்பாட்டை நோக்கி தள்ளிய அரசு இப்போது அதற்கு கட்டணம் வசூலிக்க அனுமதிப்பது குறித்து மக்களிடையே அதிருப்தியும் நிலவுகிறது. இத்தகைய கட்டணம் யூபிஐயை செயல்படுத்தும் நிறுவனங்கள் தங்களின் கட்டமைப்பு, கண்டுபிடிப்புகள், பாதுகாப்பு ஆகியவற்றில் கூடுதல் முதலீடுகளை செய்ய உதவும் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வாதிடுகிறார். யூபிஐயின் வளர்ச்சிக்கு நிதி அளிப்பதற்கான ஆதாரங்கள் ரிசர்வ் வங்கியிடம் உள்ளன. இதை பயன்படுத்தினால் ஒவ்வொரு ஆண்டும் ரிசர்வ் வங்கி மத்திய அரசுக்கு வழங்கும் பெரும் உபரி நிதியில் ஒரு சிறிய அளவில் மட்டுமே குறைவு ஏற்படும். அதே நேரத்தில் விமர்சனத்திற்குரிய முடிவெடுப்பதிலிருந்தும் இது அரசை காப்பாற்றும்.